இப்படி பையனை ஏமாற்றிட்டாங்க. ஐயோ பாவம் பையன், கண்டிப்பாக போய் திட்டுவான் பொண்ணை ஏமாற்றிட்டாங்கன்னு. பார்க்க சாதுவாக இருந்தால் ஃபஸ்ட்டு பால் அடிச்சிட்டான் பையன், பரவாயில்ல. ஐயோ பந்து எடுத்து ஒரு மோசமான ஆள், பரவாயில்ல நீட்டாக அறிஞ்சிட்டா. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா பவுலர் போகிறனால தான் தோத்துட்டுமே. இந்த மேட்ச்சும் சேம் சீக்வன்ஸாக இருக்குது. கேட்சா என்னான்னு பார்ப்போம். ஐயோ குண்டை போச்சு, உழப்பிட்டான். இன்னும் சரியில்லை காய்ஸ். அட்லீஸ்ட் நான் போய் பவுலிங் போட்டிருந்தாலும் நாலாம் 2 ஓவருக்கு எத்தனை ரன், 4 ரன் தான் கொடுத்தேன். முதல் ஒரு 2 ரன், ரெண்டாவது ஒன்று 2 ரன். ஐஃபஸ் ஒன்று அடியே பார்க்கலாம். ஐயோ குண்டி அடி ஆயிப்போச்சு காய்ஸ். மறுபடியும் வந்துட்டார், நான் பவுலர் வந்துட்டார். தடிமன் பவுலரு, கையை சொல்லிட்டு பவுலரு. ஐயோ அதே மாதிரி குண்டி அடிக்க நினச்சாரு, ஒயிட்டாக போயிடுச்சு. ரைஸ் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு பேட்டு, 2 பேட் ஒரு பால் இருக்குங்களா? அங்கே 2 பால் 2 பேட் இருக்குது. போயிட்டான் மதன் அங்கே போட்டாங்க ப்ளூ டிஷர்ட்டை. பிறக்கிறான். ஐயோ பிறக்கிறானுங்க, கோழிப்பிடின்னு. ரைஸ் பார்த்தீங்களா, பவுலர் பால் அடிக்க விட்டுட்டு அப்புறம் ஃபீல்டரை கோவ சொல்கிறாரு. எப்போயும் நடக்கிற விஷயம் தான் கிரிக்கெட்டில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பண்ணுறது இருக்கு காய்ஸ். ஒரு சுட்டி போடுறாரு, இவரும் பரட்டி பார்க்குறாரு. பரவாயில்ல ஒரு பால் கிடத்திட்டார். எப்படியோ கடவுள் புண்ணியமா. அதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயோ வைடு, எத்தனை வைடு போடுவாங்க பாருங்கள் காய்ஸ். கடைசியில் போன ஓவரில் 2 வைடு தான் நான் போட்டேன். ஐயோ குரோனியா ஷாட் அடித்தார் இருந்தால். ஐயோ குண்டி ஐயோ ஓடு புடி. அப்பா காய்ஸ், எப்படியோ ஒரு குழப்பத்தில் ஒரு அவுட் ஆகிட்டாங்க காய்ஸ் நம்ம டீம். பாவம் காய்ஸ், பையன் நிறைக்கிறோம் நாங்கள் ஏமாற்றி இப்போ விட்டு அனுப்பிச்சுட்டாங்க. வெள்ளை சட்டை அரடை சொல்லலாம் பார்த்து சின்ன பையன் நினச்சிட்டாங்க காய்ஸ். அடி பாருங்க இப்போ ஒத்தா லக்க இல்லை காய்ஸ், பக்கத்தில் வந்து போயிருக்கு. பரவாயில்ல காய்ஸ். பேட்ஸ்மேனை கவர் பண்ணலாம் பார்த்தா குண்டியை காட்டுறான் அந்த பையன். இப்படியா கடத்திட்டாங்க காய்ஸ். அடுவுடு சத்தியில் பந்து போகிறார் காய்ஸ். சரியா ஏமாத்துவார் காய்ஸ். நல்லா பாருங்க, சரியா ஏமாத்துவார். 10 தடவை கேட்பார் அவுட்டுன்னு. தரவே இல்லை போவான் பையனுக்கு. காய்ஸ் சின்ன ஒரு குழப்பமாயிருச்சு டீமுக்குள்ளே. காய்ஸ் கூட்டத்தில் குழப்பம் குண்டை. காய்ஸ் இவன் வேறு குண்டியை கமிச்சு நிற்கிறாங்க காய்ஸ். ப்ரோ காய்ஸ் ஒரு சின்ன ஒரு குழப்பம், குண்டி முடியாது தெரியுது. வெயிட் பண்ணுங்க. ஐயோ கீப்பர் வந்து விட்டார் காய்ஸ். பரவாயில்ல காய்ஸ், இருந்தால் அவுட்டு, நல்ல அவுட்டு. கைஸ் ஒல்லி தான் உம்மால் அடி கிள்ளி ஆகுது. என்னன்னு பார்ப்போம். கேட்சா என்னன்னு பார்ப்போம். மதன் பாப்பையோ கோழிப்பிடி பிடி. ஐயோ கடைசி வரைக்கும் பிடிக்கல காய்ஸ். பையன் மழை பாவம் பக்கோடா பையன் திட்டு தான் வாங்குறான் இப்போ எப்பயும் போல. காய்ஸ் என்ன காய்ஸ், இப்போ மறுபடியும் ஒன்று கிடையாது கொண்டான். உங்களுக்காக கேமரா தூக்கி பிடிக்கிறேன் நான். பேட்டிங் பாருங்கள். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பூம்ரா மாதிரி பவுலிங் போடுவார் அண்ணன். ஆனால் அடிச்சு போகிறாங்க, எல்லா பாலும் அடிச்சு போகிறாங்க. இப்போ மறுபடியும் பக்கடா தான். ஐயோ பிடிச்சிட்டாங்க. ஐயோ டைவ் காய்ஸ். அவன் காய்ஸ் இப்போ தான் உள்ளே போன பையன் போனதுமே டக் அவுட் ஆகிட்டு வந்துட்டான் காய்ஸ். இந்த ஊதா கலர் பனின்னு செம்மையாக அடிப்பான்.
ஐயோ சொல்லி வாய மட்டும் தான் நிப்பாட்டான் காய்ஸ் மணி காய்ஸ் மணி காய்ஸ் வேலு வேலை கமெண்ட்ரி கொடு ஐயோ வீடியோ கமெண்ட்ரி கொடு அவரை பற்றி தெரியாது எனக்கு எப்படி லவ் வர டம்மி ஐயோ என்ன எல்லாருமே டம்பிஸ்ன்னு சொல்கிறாங்க ஐஸ் பாப்பாருங்க இருங்க பாப்பா என்னன்னு பார்ப்போம் சுத்தினார் பால் படம் வரை சுத்தினார் ஐயோ ஏன் சும்மா அது அவர் விஜய் மாதிரி ரெண்டு வாங்கிட்டு அப்படியே அடிப்பார் சொல்லலை இல்லை இல்லை கணக்கு தெரியல இருக்காங்க இப்போ அடிப்பார் அடிப்பாருங்க சரிங்க விஜய் இது மாதிரி அது எம்ஜிஆர் மாதிரி முன்னாடி வாங்கிட்டு அப்போ வந்து அடிப்பார் இப்போ அடிய மட்டும் பாருங்க எம்ஜிஆர் அப்படி தான் பாருங்க வாங்கிட்டு அப்புறம் தான் டிஷ்யூல் அடிப்பார் இருங்க எம்ஜிஆர் பாருங்க அவரு முன்னாடி வாங்கி அடிப்பாரு இப்ப பாருங்க அடி ஐயோ பால் தப்பான பாலுங்க இருங்க பால் தப்பான பால் இருங்க காய்ஸ் ஒன்றும் இல்லை ரொம்ப கலாய்க்கிறான்னு சண்டை போட்டுக்காங்க இப்போ அடிப்பாருங்க நம்ம டீம் தான் அவரு காய்ஸ் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சத்தியவேல் ஏமாத்திட்டு இருக்காரு பாருங்க சரியா ஏமாத்தா சத்தியவேல் பொய்யா சொல்லுவார் இந்தா சொல்லலை வண்டாரு மணி வண்டாரு காசு எல் போடுறாங்க காய்ஸ் ஐயோ ஒய்டே அந்த அடிக்க பார்க்குறாருன்னா நேர் பால் எப்படி அடிப்பாரு யோசிச்சு பாருங்க இப்போ பாருங்க அடியும் பாருங்க கோத்தோடக்கும் ஐயோ என்ன காய்ஸ் பண்ணுறது எங்க அடிங்க மணிங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அடிங்க இப்போ பாருங்க காய்ஸ் ஐயோ காய்ஸ் பரவாயில்ல காய்ஸ் ஒய்டு 4 ரன்னுங்க அடிச்சுங்க 4 ரன் பிரச்சனை இல்லை அடிச்சுங்க பந்து போடுற சொல்லல காய்ஸ் பேட் பிடிக்கிற பார்த்தீங்களா 5 ரன் மணி பரவாயில்ல காய்ஸ் 4 ரன்னு ஐயோ அடிச்சாரு நான் பின்பக்கம் போயிடுச்சு வந்து ஒரு வாரம் பயங்கரமாக சாப்பிட்றாரு மெல்லாமல் கடிக்காமல் அழகாக சாப்பிட்றாரு காய்ஸ் வண்டாரு காய்ஸ் ஸ்ரீயஸ் ஐயர் வந்துட்டாரு காய்ஸ் இப்போ ஓடவே மாட்டார் சொன்ன மாதிரி பின்னாடி கமெண்ட் சொன்ன மாதிரி பிராய்லர் கோழி தான் அவர் நின்னத்தில் அடிப்பார் பாருங்க இப்போ அவர் பேட்டிங் பிடிக்க ஸ்டைலே தெரியும் உங்களுக்கு பாருங்க இப்போ 6 ஆஃப் வரும் தெரியல பார்ப்பாருங்க ஐயோ நீங்களும் விஜய் மாதிரி தான் ஓகே விஜய் மாதிரி சாமிக்கு முதல் பால் சாமிக்கு போச்சு மண்ணெல்லாம் தேய்ச்சிட்டாரு போச்சு இன்னைக்கு அடி டவர் உடைய போகுது இன்னைக்கு ஐயோ காய்ஸ் நல்லா காற்று வருது காய்ஸ் கால் வேர்த்துக்கிறதுக்கு நல்லா காற்று காய்ஸ் ஆமாம் காய்ஸ் அவன் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க டைமிங் ஒன்று கண்டிப்பாக உண்டாங்க காய்ஸ் வெளியே பார்ப்பாருங்க ஐயோ ஏமாத்திட்டாங்க காய்ஸ் டெட் பால் காய்ஸ் கோவப்பட்டாரு அபிதா மாமா கோவப்பட்டாரு ஏமாத்தினாங்க காய்ஸ் இதே போல பண்ண மாட்டேங்குது ஐயோ காற்று தான் காய்ஸ் வருது பரவாயில்ல ஒயிடு 5 போடு 6 காய்ஸ் மறுபடியும் மண்ணை தைக்கிறாரு அடிக்க மட்டும் தான் பண்ணுறாரு மண்ணை மட்டும் தைக்கிறாரு சவுண்டாக கேட்குது கூத்து உடக்கும் ஐயோ குண்டிடி காய்ஸ் ஆயிடுச்சு காய்ஸ் பொறுமையாக பாலை தான் கேட்குற அடிக்க மாட்டாரு காய்ஸ் எத்தனை பால் கேட்குற அடிக்கவே மாட்டாரு காய்ஸ் கும்மா உடக்கு பாருங்க மறுபடியும் ஒயிடாக கேட்குறாங்க பாருங்க ஆசையை பார்த்தீங்களா அவருக்கு அடிக்கவே மாட்டாரு ஒன்றும் இல்லை காய்ஸ் இப்போ பார்த்துக்கலாம் செகண்ட் பால் ஐயோ கால் குத்து காய்ஸ் ரெண்டும் சரியான போண்டா குழியாக இருக்காங்க காய்ஸ் நகரவே மாட்டுறாங்க காய்ஸ் ஒன்றும் இல்லை காய்ஸ் சேசிங் ஸ்கோர் கம்மினால கொஞ்சம் பொறுமையாக ஆடுறாங்க ஒன்றும் பிரச்சனை காய்ஸ் மறுபடியும் டேபிள் ஃபேன் மணி வந்துட்டாரு டேபிள் ஃபேன் மணி அடிச்சுக்கு காற்று வருது பாரு டேபிள் ஃபேன் மணி சொன்னாக்கா அடிப்பா பாருங்க இப்போ படி பாருங்க ஊத்தோட ஐயோ காய்ஸ் அடி கையிட்டு ரொம்ப காய்ஸ் சத்தே இல்லை அவருக்கு
பரவாயில்ல வேலு சத்தி வேலு வேலையா இல்லை காய்ஸ் இவ்வளோ நேரம் இறங்கினது சும்மா சாதா பிளேயர் தான் இப்போ சூப்பர் பிளேயர் இறங்கினாரு இப்போ நான் நம்பிக்கையாக சொல்லுவேன் காய்ஸ் கண்டிப்பாக வந்து 2 பந்து வெளியே போகுது காய்ஸ் அப்படின்னு தான் கண்டிப்பாக வெளியே போகுது குத்த ஐயோ ஏமாத்திட்டாங்க காய்ஸ் ஃபர்ஸ்ட் பால் இருங்க காய்ஸ் 2வது பால் அடிப்பாரு ஃபர்ஸ்ட் பால் சாமி இல்லை வீடியோ போயிட்டே இருக்கு காய்ஸ் 1 காய்ஸ் என்னைக்கு 1 அவ்வளோதான் காய்ஸ் சொன்ன மாதிரி அடிச்சிட்டான் ஆட்ட நாயகன் வந்துட்டாரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது காய்ஸ் நல்லா பாருங்க காய்ஸ் ஒரு பேரே டேபிள் ஃபேன் பண்ணின்னு வச்சிட்டாங்க காய்ஸ் காற்று நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க காய்ஸ் இல்லை அவர் சீலிங் ஃபேனு மேலே தான் காத்துடுது காய்ஸ் இவர் தான் காய்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்காரு டிஷர்ட்டு லோயர்லாம் போட்டு லோயர் இல்லையா அது காலில் தானா தட்டி ஸ்டொக்கு சேகர் இருப்பார் காய்ஸ் கிரீஸுக்கு வந்துட்டாரு ரொம்ப நேரமாக சாப்பிட்டாருல இன்னைக்கு போயிட்டு வருப்பாரு இப்போ இல்லையா ஓவரெல்லாம் இல்லைங்க காய்ஸ் அப்படி இல்லை அவர் பேட் மாற்றினா தான் அடிப்பார் போல தெரியல ஐயோ ஏமாத்திட்டாங்க காய்ஸ் ஏமாத்தல இவர் வந்து சும்மா நிற்கிறான்னு தெரிஞ்சிருச்சு அதனால் மாற்றி விட்டாங்க ஓவரில் கரெக்டாக 4வது ஓவர்ஸ்னு 3 ஓவருக்கு 10 தான் போய்க்குது காய்ஸ் பையன் வந்து ஃபீல்டர் வேடிக்கை பார்க்குறாங்க அடிக்க 6 அடிக்கலாம்னு சொல்லி கண்டிப்பாக அடிப்பான்னு நினைக்கிறேன் அடிச்சிடுவான்னு நினைக்கிறேன் அவ்வளோ யார் வரா சவுப்பு சட்டை சேகர் வந்திருக்கார் பவுலருக்கு கண்டிப்பாக அடி ஆகும் ஊதா சட்டை ஒத்தமாக அடிப்பான்னு நினைக்கிறேன் உங்கள் ஒம்பாவில் கடிச்சிட்டாங்க காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ் போயிருச்சு குளத்துக்கு போயிருச்சு பால் அடி காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ் அடி நொறுக்க போகிறாங்க காய்ஸ் பந்து சுற்றிலாம் போடுறாங்க ஒயிடு தான் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் காய்ஸ் அவர் ஹர்பஜன் சிங் அத்தை பையன் மாதிரி இருக்காரு அடி உம்மா போடு சேம் சார் காய்ஸ் குளத்துக்கு சைடில் சித்தோட போயிருச்சு கிளாசிக் ஷாட் பார்த்தீங்கன்னா அது கமெண்ட்ரி சொல்ல மாட்டேன் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தாரு கிளாசிக் ஷாட் இது கமெண்ட் காய்ஸ் இப்போ தான் தீ பிடிக்குது 21 காய்ஸ் உன்னை ஏற்றி சொல்லுங்க 22 ஆமாம் காய்ஸ் ஒன்றில் காய்ஸ் மறுபடியும் அதே பால் அதே ஷாட் பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் கொம்மால் ஐயோ காய்ஸ் மிஸ் ஆயிடுச்சு காய்ஸ் கொஞ்சம் பீப் சவுண்ட் போட்டுங்க ஆக்ரோஷமாக கொம்மால்லாம் வந்துடுது அதெல்லாம் பீப்பில் போட்டுங்க காய்ஸ் ஹர்பஜன் சிங் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஏற்றி விட்டாரு பார்த்துக்கலாம் கை ஏற்றி விட்டார் ஹர்பஜன் சிங் இப்போ வந்து பிரச்சனை கிடையாது ஊதா சட்டை வந்து உசி அடிப்பார் பார்ப்போம் ரெடியாடாரு சித்தோட உமால குளமா பார்ப்போம் கோத் அழகா ஒன்றுமே இல்லை காய்ஸ் சும்மா பெரிய சிம்ம காய்ஸ் ஸ்டோக்கு ஸ்டோக்கு ஹர்பஜன் சிங் அத்தை பையன் போல் சொல்லிட்டு போடுறான் ஹர்பஜன் சிங் அத்தை பையன் அதான் சொல்லிட்டு போடுறாரு ஒன்றில் காய்ஸ் மேலே போகும்னு நினைக்கிறேன் போயிருமா ஐயோ போயிருச்சு காய்ஸ் ஐயோ பிடிக்க போகிறான் காய்ஸ் விட்டாங்க கப்பை கொடு வரான் காய்ஸ் அதான் காய்ஸ் அவ்வளோதான் உசேன் போல்ட்டோட ஹர்பஜன் சிங் அடிகள் காய்ஸ் அதை கருப்பு டிஷர்ட் சும்மா தான் காய்ஸ் வேறு மட்டும் தான் வருது அடிக்க மாட்டார் ஒன்றும் மாட்டுறாரு காய்ஸ் பிடிக்கூடாது வேண்டிக்குங்க காய்ஸ் ஒத்தலக்க பிடிச்சிட்டாங்க காய்ஸ் அடுத்து ஆட்ட நாயன் போறாரு கண்டிப்பா 23 ஏன்னா ஒரு வைடு 2 சிங்கிள் எனக்கு அது ஓவர் 2 வாரம் சாப்பிட்டாங்க இப்போ நம்ம கருப்பு சட்டை ஸ்ரேயஸ் சத்திவேல் இப்போ அடிப்பா ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக உண்டு அடி உண்டு கருப்பு சட்டை கருப்பு டவுசரு கருப்பு பேட்டு அடி கண்டிப்பாக விடுவோம் பாருங்க விண்டு மில் அடிப்பாக வருங்க போன ஒரே கலாச்சி செம கூஸ்பம் ஆயிடுச்சு அவருக்கு கண்டிப்பாக அடிப்பாக நினைக்கிறேன் பார்ப்போம் காய்ஸ் பரவாயில்ல காய்ஸ் ஒயிட் வாங்கிட்டாரு பரவாயில்ல காய்ஸ் நம்ம டீம் அடிக்காட்டியும் பரவாயில்ல அது மாதிரி ஒயிட்லேயே வாங்கி ஓரளவுக்கு வந்துடுறாங்க
என்ன காய்ச்சி அடிக்கிற மாதிரி ஸ்டொக் வைக்கிறாரு, ஸ்டொக் வைக்கிற மாதிரி சுற்றுறாரு சும்மா. இல்லை காய்ச்சி வந்து ட்ரிக் என்னன்னா ஆட்ட நாயனுக்காக பால் விட்டு கொடுக்கப்பட்டது. ஆட்ட நாயகன் பால் பறக்க போது பார்க்க தெரியாது. ஆட்ட நாயன் அடிப்பறோம், அடி ஐயோ கால் அடிச்சிட்டார் காய்ஸ். 27 ஸ்கோரு. காய்ஸ் மண்ணெல்லாம் கையில் எடுத்துட்டாரு, கண்டிப்பாக பறக்க போகுது பால்லாம். நம்ம களத்தின் கமெண்ட்ரி செகண்ட் கமெண்ட்ரி வந்துருக்காரு பாருங்க. அவர் வேணாங்க, அவர் ஆட்டைக்கு வேணாங்க. ஆட்டத்திலே சேர்த்துக்கல உனக்கும். காய்ஸ் குருட்டா பக்கம் பட்டுருச்சு காய்ஸ். ஓடுங்க காய்ஸ். இப்போ நம்ம ஆட்ட நாயகன் காய்ஸ் ஒன்றும் இல்லை, அவர் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட ஓவர் ஆயிடுச்சு காலில், அதனால் கொஞ்சம் இப்போ ஓடி இது வாங்க பண்ணிட்டாரு. அடி உங்கள் அம்மா ஐயோ மறுபடியும் காலடி. இங்கே அவுட் ஆகிடுவார் ஓடனா. ஒன்றா கைஸ் பால் உடஞ்சிருன்னு பார்க்குறாரு, ஏன்னா ஒரு பால் தான் இருக்கா, அடிச்சு உடச்சிட்டாருன்னு சங்கடம்னு பார்க்குறாரு. ஐயோ கபடியில் போனஸில் வைக்கிறாரு. அடி கமான் விழுந்துடும் நினைக்கிறேன், கண்டிப்பாக விழுந்துருக்கு. ஐயா விழுந்துச்சு காய்ஸ். ஆட்ட நாயனு காமிச்சார் காய்ஸ். ஐயோ கொத்தளவுக்கு 4 கூட போக மாட்டேங்குது காய்ஸ், முக்கியமாக கிடைச்சான். 28 ரன் வந்தார். இப்போ பறக்க போகுது பால். கருப்பு காலி வந்துட்டார் காய்ஸ். சங்கடம் காய்ஸ், ஓவர் மாற்றி விட்டாங்க 28. காய்ஸ். அணியின் மதிப்பெண் 28 இருக்குது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் ஓடிடும். ஏமாற்ற பார்க்குறாங்க. பாருங்க சத்தியவேலி சத்தியம் அங்கேருந்து எங்கே போகலாம் ஏமாத்துறாரு காய்ஸ். சத்தியவேலியே டஃப் கொடுக்குறத கொஞ்சம் கை நீட்டி பேசுகிறாங்க காய்ஸ், பொய்யா சொல்கிறான். ஹர்பஜன் அந்த பையன் வேறு அப்பப்போ ஆக்கிற சொன்னார். 24 இன்ச்சு 28. ஆமாம் 24 இன்ச்சு 4 ரன் 28 தான் வரும். இப்போ காய்ஸ் மணி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் தான் எலி, கணக்கில்லாம் புலி, ஏமாற்ற முடியாது. வர ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க காய்ஸ். நம்ம டீமு கண்டிப்பாக ஜெயிச்சிரும் காய்ஸ். கண்டுபிடிச்சிட்டாங்க ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. நாலு ரன். அப்போ 28 தான் வரும். போன முடியல 24 தான் இருந்துச்சு. கைஸ் கொட்டன்னு பேசுகிறாங்க, அதை வீப்பில் போட்டுக்கலாம். மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாருங்க. ஐயோ அறுபது இருந்துச்சுங்க, அத்தை போய் எரியுறாரு. கைஸ் அண்ணன் வந்துட்டாரு, அடிதான் இனிமேல் அடிச்சு தூக்கு. ராயா ஐயோ ராயாவா. சரி இதை கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போல்ட் ஆகிட்டாரு. எல்லாரும் அவுட் மண்ணு போறது வீடியோ மண்ணு கொடுக்காம இருந்தா எல்லாருமே ஜெண்டா மந்திரம் போடுறான். பஜ்ஜி வாங்க கைஸ். ஓலி இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டத்தை நாயகன் வந்துட்டான் பாய்ஸ். உண்மையிலேயே வந்தாங்க சாட்ட நாயகன். அடிப்பான் பாருங்க, அடி நோத்துவான். 29 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 29 ரன் அடிப்படையில் இப்பொழுது உங்கள் மேலே 6 போகிறாங்க. ஓத்தால அடி போத்தால போடு. ஐயோ அமுக்கல கேஸ் விட்டாங்க. அமுக சொல்கிறாங்க, ஆனால் அமுக தெரியலப்பா எனக்கு. இதே இந்த இடத்துல எங்கள் டீலில் போஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் நல்லா அமைக்கிருப்பார். எங்கே இருக்காரு தெரியல. கைஸ் மெதுவாக போட்டு நம்ம டீம் ஏமாத்துறாங்க கைஸ். 31 நல்லா நோட் 51. அடிப்பார் ஆட்டநாயகன். மெதுவாக போட்டு ஏமாத்துறாங்க மறுபடியும். பரவாயில்ல, ஒயிட் வாங்கிட்டார். நல்லா 32. கைஸ் பையா போடுறாரு கைஸ், யாருன்னு தெரியல. கருப்பு பொடி கோத்தலக்கா தூக்கி அடி, கையில் பிடி. ஐயோ பிடிச்சிட்டாங்க காய்ஸ். இப்போ போகிறவர் பார்த்தீங்கன்னா இவர் பேச மாட்டார், குழி தான் பேசும். காய்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலைல கொஞ்சம் லைட்டாக சாப்பாடு மாதிரிலாம் ஓடி 2 அடிக்க முடியல. மறுபடியும் அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். 32 2 சிக்ஸர் இல்லைங்க. ஜெண்டா மந்திரம் பாருங்க. இது மண் போட்டு வச்சுக்கலாம். 2 சிக்ஸர் வின்னுடா.
காய்ஸ் 2 6 அடிச்சாலும் வேணும் காய்ஸ், ஒன்றும் பிரச்சனை. நம்ம பையன் அடிக்கிற பையன் தான், அடிச்சிடும் கண்டிப்பாக. காய்ஸ் தலை தான் கொனையாக இருக்கும், அடியெலாம் நேராக தான் இருக்கும் பாருங்கள். அடி மட்டும் பாருங்கள். இப்போ அடி அதுக்கப்புறம் பையன் ஒம்மால. ஐயோ காய்ஸ், ஏன் கருப்பு ஐயோ கருப்பு பொறுப்பாக பிடிச்சிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது. பையன் வேகமாக ஓடி வந்து செருப்புலாம் கழட்டுறாரு, பார்ப்போம். ஐயோ ரீச் ஆகிட்டா மட்டும் புளுத்துட்டு வரவர். காய்ஸ் அடி காய்ஸ் தர்மபுரி நாட்ட நாயன் காய்ஸ் அவரு. பல கலைகளை கண்டு கலைத்து போய் இவங்க வந்திருக்காரு. ஓ அம்மாவில் அடிதான் காய்ஸ். முதல்ல ஐயோ காய்ஸ் ஏமாத்திட்டாங்க காய்ஸ் பையன். ஐயோ நான் ஆடி இல்லைங்க, எனக்கு பதில் அவரு. காய்ஸ் மதன் பாபு போகிறான். அடி காய்ஸ் அடிக்கிறா வந்து பின்னாடி வருது, முன்னாடி போக மாட்டேங்குது பாருங்க. காவால கல் போடலாமா? ஐயோ உள்ள 2 ஆல்ரெடி கல் இருக்குங்க ஸ்டாக்கு. காய்ஸ் பையன் அடிப்பான பார்ப்போம். அம்மாடா ஐயோ சிக்க மாட்டேங்குது காய்ஸ் பையனுக்கு. நீ சொல்றேன் காய்ஸ் அந்த பேர் அடிச்சா கண்டு அடிச்சிடும். ஐயோ வரதுக்கு முன்னாடி சுத்தப்பட்டார். அதான் காய்ஸ் முடிஞ்ச காய்ஸ் தோத்துட்டோம்னு நினைக்கிறேன். தோத்துட்டோமா? தோத்துட்டோம். காய்ஸ் இந்த பையன் கோடுலாம் பயங்கரமாக போடுறான். பார்ப்போம் கோடு போடுவான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் காய்ஸ். இருங்க 10 பேரில் வச்சுருக்கான், பக்குவம் அடிக்கான் போல. ஐயோ நின்று அடிக்கிறான் காய்ஸ். அவர் பவுலர் காய்ஸ் பவுலர் வச்சு பண்ணி காட்டுறேன். பயங்கரமாக பவுலர் ஒரு பாருங்கள். சுனில் நரேன் போல அவர். சுனில் நரேனுக்கு பக்கத்துல ஐயோ இல்லை மண்டே பண்ண போச்சு காய்ஸ். கொடுத்துருவாங்க. இந்த ஓவர் முடிவில் 4 ரன்கள் இருக்குது. ஓவர் முடிவில் 4 ரன்கள் மட்டுமே. பையன் வாட்ட சட்டமாக இருக்கான், வாட்டம் அடிப்பான், கோட்டை விட்டுருவான் பார்ப்போம். காய்ஸ் பவுலிங் போடுறது பயங்கரமாக இருக்காரு. சவுண்டு கேட்டில் அவுட்டுன்னு சொல்கிறாங்க காய்ஸ். காய்ஸ் பவுலரில் பாருங்கள், ரேமா ஸ்டுடியோவோட பெரியப்பா பையன் இருக்கான். பெரியப்பா இருக்காரு ரேமா ஸ்டுடியோ. படிஷ்டாவோட பக்கத்து பையன் இருக்காரு. படிஷ்டாவோட பக்கத்து பையன்.